அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 69,000 உயர்வு. 8வது ஊதியக்குழு பரிந்துரை. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் குறித்து முக்கியமான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சம்பள உயர்வு வருமா, தற்போதைய சம்பளம் அமைப்பு என்ன, யாருக்கு எவ்வளவு பயன், இவை அனைத்தையும் தெளிவாகவும் எளிமையாகவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 8வது மத்திய ஊதிய குழு தனது இறுதி பரிந்துரைகளை தயாரித்து வரும் நிலையில் தொழிலாளர்கள் சங்கங்களும் ஓய்வூதியதாரர்களும் பிரதிகளும் அக்குழுவில் பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள ரயில்வே, பாதுகாப்புத்துறை, மத்திய அரசு துறைகள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அமைப்புகள் அகவிலைப்படி கொள்கையிலும் மாற்றங்களையும் ஊழியர்களின் சம்பளத்தையும் மேலும் யதார்த்தமானதாக மாற்றுவதை கோரி வருகின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி DA 2% உயர்த்தி மத்திய அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்தது. இந்த உயர்வால் அகவிலைப்படி 58%இலிருந்து 60% உயர வாய்ப்புள்ளது. 7வது மத்திய ஊதிய குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின்படி, அதாவது பார்த்தீங்கன்னா AICPI அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை திருத்தி அமைக்கப்படுகிறது. அதிகரித்து வரும் பணவீக்கத்தின் தாக்கத்தால் ஊழியர்களின் வாங்கும் சக்தியை குறையாமல் இருக்க வாழ்க்கை செலவு அதிகரிப்பை ஓரளவிற்கு ஈடு செய்வதே இந்த படியின் முக்கிய நோக்கமாகும். அதனால தான் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் அகவிலைப்படி மிக முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது. தற்போதுள்ள அகவிலைப்படியானது மத்திய அரசு ஊழியர்களால் மட்டுமல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர், பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களாலும் பயன்படுகிறார்கள். பொதுவாக அகவிலைப்படி உயர்வு மார்ச் 1 மற்றும் அக்டோபர் மாதங்களில் அறிவிக்கப்பட்டு முறையே ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்படும். இருப்பினும் இந்த வகையான அகவிலைப்படி தனியார் துறை ஊழியர்களுக்கு பொருந்தாது. அவர்களின் சம்பள கட்டமைப்பு அந்த நிறுவனங்களின் கொள்கையை பொறுத்தது. வகையான அகவிலைப்படி முறை தனியார் துறை ஊழியர்களுக்கு பொருந்தாது. அகவிலைப்படி ஒவ்வொரு மாதமும் ஊழியரின் சம்பளத்தின் ஒரு பகுதியாக வழங்கப்படுகிறது. இது ஊழியரின் நிறுவனத்திற்கான செலவில், அதாவது CTC ஒரு முக்கிய அங்கமாகும். விலைகள் உயரும் போது வாழ்க்கை செலவும் அதிகரிக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகள் தான் ஊழியர்களின் உண்மையான வருமானத்தை குறையாமல் அவர்களின் வாங்கும் சக்தியை பராமரிக்க அகவிலைப்படி உதவுகிறது. அதனால தான் லட்சக்கணக்கான ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஒவ்வொரு அகவிலைப்படி திருத்தத்தையும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். தற்போது மத்திய அரசின் சுமார் 50 லட்சம் ஊழியர்களும் சுமார் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் இந்த அகவிலைப்படி உயர்வால் பயனடைந்து வருகின்றனர். இந்த உயர்வு பாதுகாப்புத்துறை ஊழியர்கள், ஆயுதப்படை ஊழியர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை ஊழியர்கள், 18வது நிலையில் பணிபுரியும் ஊழியர்கள் உட்பட 18 ஊதிய நிலையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் பொருந்தும். எனவே அகவிலைப்படியில் ஏற்படும் ஒவ்வொரு சதவீத உயர்வும் அரசு ஊழியர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை நேரடியாக பாதிக்கிறது. இதற்கிடையில் 8வது மத்திய ஊதிய குழு தனது இறுதி பரிந்துரைகளை தயாரித்து வரும் நிலையில் தொழிலாளர் சங்கங்களும் ஓய்வூதியதார பிரதிநிதிகளும் அக்குழுவில் பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள ரயில்வே, பாதுகாப்புத்துறை, மத்திய அரசு துறை பிரதிநிதிப்படுத்தும் பல அமைப்புகளும் அகவிலைப்படி கொள்கையில் மாற்றங்களையும் ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் யதார்த்தமானதாக மாற்றுவதையும் கோரி வருகின்றனர். இந்த பரிந்துரைகள் எதிர்கால ஊழியர் கட்டமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிற்சங்கங்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான குறைந்தபட்ச ஊதியத்தை கணிசமாக உயர்த்துவதும் அகவிலைப்படி இந்திய பாதுகாப்பு ஊழியர் கூட்டமைப்பு
குறைந்தபட்ச ஊதியமாக தற்போது நிலையிலிருந்து மாதத்திற்கு ரூபாய் 69,000 உயர்த்த முன்மொழிந்துள்ளது. அதிகரித்து வரும் பணவீக்கம், வாழ்க்கை செலவு மற்றும் குடும்ப செலவுகளை கருத்தில் கொண்டு தற்போதைய ஊதியம் போதுமானதாக இல்லை என்று அந்த சங்கம் நம்புகிறது. மேலும் ஊதியத்துடன் சேர்த்து அகவிலைப்படியை கணக்கிடும் முறையையும் பணவீக்கத்திற்கு ஏற்ப திருத்தப்பட வேண்டும் என்றும் அது கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர பழைய ஓய்வூதிய அமைப்பும் அகவிலைப்படி குறித்து முக்கிய பரிந்துரைகள் வழங்கியுள்ளது. அகவிலைப்படி குறைஞ்சபட்சம் மேலும் 4% உயர்த்துவதுடன் தற்போதுள்ள அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரியுள்ளது. குறைஞ்சபட்ச ஊதியத்தை 65,000 உயர்த்தவும் பரிந்துரைத்துள்ளது. ஊழியர்களின் ஊதிய கட்டமைப்பில் ஒரு நிரந்தர மாற்றத்தை கொண்டு வர அகவிலைப்படியை இணைப்பது அவசியம் என்ற அந்த அமைப்பு நம்புகிறது. தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை குழுவும் அகவிலைப்படியை பணவீக்கத்துடன் முழுமையாக இணைக்கப்பட ஒரு நிரந்தர அமைப்பாக மாற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. குறைஞ்சபட்ச அடிப்படை ஊதியத்தை 18,000 69,000 உயர்த்த அரசு முன்மொழிந்துள்ளது. ஊழியர்களின் உண்மையான வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டும் ஊதியம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அமைப்பு கூறியுள்ளது. 7வது ஊதிய குழுவின் விதிமுறைகளின்படி அகவிலைப்படை 50% தாண்டிய பிறகு அதன் அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று பல தொழிற்சங்கங்கள் கோரி வருகின்றனர். அகவிலைப்படி ஏற்கனவே 60% எட்டியிருந்த போதிலும் இது குறித்து மத்திய அரசு இன்னும் எந்த ஒரு இறுதி முடிவையும் அறிவிக்கவில்லை. இது இந்த விஷயத்தில் ஊழியர்களிடையே ஆர்வத்தை மேலும் அதிகரித்துள்ளது. AIDEF அமைப்பும் மற்றொரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளது. அதாவது அகவிலைப்படியை கணக்கிட தற்போது பயன்படுத்தப்படும் சூத்திரம் உண்மையான வாழ்க்கை செலவை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்று அது கூறியுள்ளது. ஊழியர்கள் தங்கள் வருமானத்தின் பெரும் பகுதியை உணவு, வீட்டு வாடகை, குழந்தைகளின் கல்வி, மருத்துவ செலவுகள், மருந்துகள் மற்றும் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவிடுகின்றனர். எனவே அகவிலைப்படியை கணக்கிடும் முறையை நவீன காலத்திற்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும் என்றும் அது பரிந்துரைத்துள்ளது. குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்கள் மீது பணவீக்கத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது என்று கூறப்படுகிறது. அகவிலைப்படி உயர்வு ஏன் முக்கியமானது என்பது குறித்து ரயில்வே மூத்த குடிமக்கள் நல சங்கமும் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளது. தற்போது அகவிலைப்படியானது பணவீக்கத்தை சுமையிலிருந்து ஊழியர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு பாதுகாப்பு மட்டுமே வழங்குகிறது என்றும், ஆனால் காலப்போக்கில் வாழ்க்கை செலவு வேகமாக அதிகரிப்பதால் உண்மையான வாங்கும் சக்தியை குறைந்து வருகிறது என்றும் அது கூறியுள்ளது. அதாவது ஊதிய திருத்தங்களும் விலை உயர்வுகளுக்கும் இடையிலான பரந்த இடைவெளி ஊழியர்களின் நிதிநிலையை பாதிக்கிறது என்று அந்த அறிக்கை விளக்கியுள்ளது. தற்போது ஊதிய முறையில் அடிப்படை ஊதியத்தை விட அகவிலைப்படி பிற படியிலேயே அதிகம் சார்ந்திருக்க வேண்டும் என்றும் நம்புகிறது. அடிப்படை ஊதியம் பொருத்தமான அளவில் உயர்த்தப்படாவிட்டால் ஓய்வூதியம், பணக்கொடை, வருங்கால வைப்பு நிதி மற்றும் பிற ஓய்வூதிய பலன்களும் எதிர்காலத்தில் பாதகமாக பாதிக்கப்படும் என்று அது கூறியது. ஏனெனில் இந்த பலன்கள் அனைத்தும் முக்கியமாக அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையிலேயே கணக்கிடப்படுகிறது. அகவிலைப்படி தற்போது 60% எட்டியிருந்தாலும் அதை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது குறித்து மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடிவு எடுக்கவில்லை. இருப்பினும் 8th பே கமிஷன் ஊதிய குழுவின் கலந்துரையாடல் தொடர்ந்து இந்த வாரம் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அகவிலைப்படி இணைக்கப்பட்டால் அடிப்படை ஊதியம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனுடன் வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதியம், பணக்கொடை பிற படியிலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனால்தான் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதிய குழுவின் இறுதி பரிந்துரைக்காகவும் மத்திய அரசின் முடிவுக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.